அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் எக்ஸ் தள பதிவில் உழைக்கும் கரங்களின் ஒற்றுமையையும் உறுதியையும் பறைசாற்றும் நாளாக கொண்டாடப்படுகின்ற இந்த மே தின நன்னாளில் உலகெங்கிலும் வாழும் உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உழைக்கும் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு உலகளாவிய முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்நாள் நாடுகளின் எல்லைகளை கடந்து உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் உரித்தான நாளாக கொண்டாடப்படுகிறது. மனித நாகரீகத்தின் வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றிய தொழிலாளர்கள் 8 மணி நேரம் மட்டுமே வேலை நேரம் என்பதை தங்களுடைய உரிமையாக போராடி பெற்ற நாளே தொழிலாளர் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. புரட்சித் தலைவர் அவர்கள் உழைப்பவரே உயர்ந்தவர் என்றுதான் எழுதி கையெழுத்து போடுவார். அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் உழைப்பின் வலிமையை அறிந்தவர். திரைப்படத்துறையில் நடித்த போதே உழைக்கும் வர்க்கத்தின் பெருமைகளை எடுத்துச் சொல்லும் விதமாக புரட்சித் தலைவர் அவர்கள் தான் நடித்த படங்களில் உள்ள பாடல்கள், கதாபாத்திரங்கள் மூலம் உழைப்பவர்களின் பெருமைகளை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்த்தவர். அதேபோன்று உழைப்பாளர்களின் வலிகளையும் வேதனைகளையும் விளக்கும் வகையில் தொழிலாளி என்ற திரைப்படத்தில் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி என்ற பாடலின் ஒரு தொழிலாளியாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார். புரட்சித் தலைவர் அவர்கள் திரைப்படங்களில் பாடியதோடு இருந்து விடாமல் முதல்வர் பதவியில் அமர்ந்ததும் உழைப்பாளர்கள் மேன்மையடையும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவர்கள் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றினார். அதிலும் குறிப்பாக 1984ஆம் ஆண்டு போக்குவரத்து தொழிலாளர்களது வாரிசுகளின் நலனை கருத்தில் கொண்டு ஈரோட்டில் சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரி புரட்சித் தலைவர் அவர்களால் நிறுவப்பட்டதையும், அதேபோன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 1992ஆம் ஆண்டு IRT பெருந்துறை மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டதையும் இந்நன்னாளில் பெருமிதத்துடன் எண்ணி பார்க்கிறேன். மேலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயர்ந்திடும் வகையில் எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியதையும் உழைக்கும் வர்க்கத்தினர் என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளனர். உழைப்பே உயர்வு தரும், மன நிறைவு தரும், ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு தளர்வறியா உழைப்பின் மூலம் நமது நாட்டின் பெருமையை உயர்த்தி வரும் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது உளமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.